கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் மீண்டும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வேதக தியானமாவது சாரிபாத் விதவை குறித்து நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் வசனங்களை வைத்து நாம் சற்று சிந்திக்கலாம், தியானிக்கலாம். என்னோட கூட லூக்கா 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திற்கு வாருங்கள். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் இருந்தபோது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. இதே வசனத்தின் தொடர்ச்சியை ஆதாரத்தை நாம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். 9 என்ன சொல்லப்படுகிறது? அதே வார்த்தை, கர்த்தராகிய ஆண்டவர் எலியாவினிடத்தில் பேசுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன் என்றார். அதாவது கட்டளை கொடுப்பேன் அல்ல, கட்டளை இட்டேன் என்றார். இந்த விதவை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் பேசுகிறார். கர்த்தரும் இங்கே பழைய ஏற்பாட்டிலே இந்த வசனத்திலே அதே வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. என்ன ஒரு இந்த விதவை சாரிபாத் விதவை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், அநேக விதவைகள் இருந்தார்கள். அநேக பிரச்சனைகளிலும் பஞ்சத்திலும் போராட்டத்திலும் இருந்தவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள் விதவைகள். ஆனால் இந்த சாரிபாத்தின் விதவையினிடத்திலே தேவனுடைய கரம் இருந்தது, தேவனுடைய தயவு இருந்தது, தேவனுடைய இரக்கம் இருந்தது. அதை குறித்து தான் நாம் சற்று ஆழமாக தியானிக்கலாம். இந்த விதவின் மீது கர்த்தருடைய கருசனை உண்டாயிருந்தது. அது என்னவென்றால், இந்த விதவின் இடத்திற்கு கர்த்தர் எலியாவை அனுப்புகிறார். அதற்கு முன்பாக இந்த சாரிபாத் ஊரை குறித்தும் அதுக்கு முன்பாக தேவன் சொல்லுகிறதால சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊர் என்பதாக. இந்த சீதோன் ஊர், சீதோன் நாடு எங்கிருக்கிறது என்றால், யாருடையது என்றால், அதே 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தின் 2ஆம் பாகத்திலே நாம் காணும்போது, 2ஆம் பாகத்திலே கீழே, அவன் சீதோனியரின் ராஜாவாகிய எத்பாகாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டான். இது ஆகாது. இந்த சீதோனின் ராஜா யார் என்றால் எசபேலின் தகப்பனார். அப்படி என்றால் எசபேல் சீதோனின் ஊரை சேர்ந்தவள். அந்த சீதோனுக்கு அடுத்த இடத்தில தான் இந்த சாரிபாத் விதவையை தேவன் வைத்திருந்தார். இவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். எப்படி மோசே ஆரோன் குமாரத்தினிடத்திலே வளர்க்கும்படியாய் தேவன் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினாரோ, அதே போன்று இங்கும் சீதோனுக்கு அடுத்த அது ஆனபடியால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அங்கு பேசுகிறார். சீதோனுக்கு அடுத்து மற்றொரு இடத்திலே தேவன் எங்கேயும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாப்பதற்கும், நம்மை பராமரிப்பதற்கும், நம்மை போஷிப்பதற்கும் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதை நாம் சற்று ஆழமாக தியானிக்கலாம். 10 அப்படி அவன் எழுந்து ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவனை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, அவள் இருக்கிற அடையும் கொஞ்சம் எண்ணெயை வைத்து அது தானும் தன்னுடைய மகனும் சாப்பிட்டு நாங்கள் செத்து போகணும் என்று இருக்கிற நேரத்தில் கர்த்தரால் அனுப்பப்பட்ட எலியா சொல்லுகிறார், பயப்படாது. நாம் அநேக நேரங்களில் நொறுக்கப்படும் போதும், அநேக பிரச்சனைகளினாலும், கடன்களினாலும், வருத்தங்களினாலும், வறுமைகளினாலும், அநேக எதிர்ப்புகளினால் நாம் தாக்கப்படும் போது, சோர்ந்து போகும்போது, தேவனால்
முதலாவது வருகிற வார்த்தையாவது பயப்படாதே. இன்றைக்கும் கூட சாரபாத் விதவையை போல எல்லாரும் கைவிடப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் பேசுகிறார், பயப்படாதே. அடுத்து என்ன சொல்லுகிறார் என்றால், நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். எவ்வளவு ஆச்சரியம் இல்லைங்களா? பொதுவாக அவள் மனதில் நினைத்திருக்கலாம், நானே இருக்கிறத சாப்பிட்டு நான் சாகலான்னு யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் திடீர்னு வந்து எனக்கு அதில் கொஞ்சம் குடு என்று நீங்கள் கேட்கிறீங்களே, இவர் எப்படிப்பட்டவரோ என்பதாக தன்னுடைய மனதிலே அவள் இன்னும் அதிகமாக வருத்தப்பட்டு இருக்கலாம். ஆனால் அநேக நெருக்கடியில நாம் செல்லும் போது ஆவியானவர் உணர்த்துவார். சிலரை உங்களுடைய வாழ்க்கையில அனுப்புவார். அவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவியையும் உங்களால் முடிந்த ஒரு ஜபத்தையும் நீங்கள் ஏறெடுக்கலாம். ஒன்று பண உதவி செய்யலாம், ஆகாரம் கொடுக்கலாம், அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லலாம், சத்தியத்தை சொல்லலாம். உங்களால் முடிந்தது நீங்கள் பிறருக்காக, உங்களைப் போல பிரச்சனைகளின் போராட்டத்தில் இருப்பவர்களுக்காக நீங்கள் வாரப்பட்டு ஜெபிக்கலாம். இந்த சம்பவத்தை காணும்போது ஆவியானவர் உணர்த்துகிறதாவது, அதே போல பிறரையும் நீங்கள் நேசித்து உங்களைப் போலவே நீங்கள் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதாக, பிறருக்காக நீங்கள் உங்களில் இருப்பதை உங்களிடத்திலே கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்கள் பிறருக்கும் கொடுத்து நீங்கள் அவர்களையும் மகிழ்ச்சியாக்கணும், அவர்களையும் கர்த்தருக்குள் நடத்தணும் என்பதை தேவன் விரும்புகிறார். அதை தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இங்க பாருங்க, அடுத்து முதலில் எனக்கு குடு என்று பேசுகிறார். 23ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், முதலில் எனக்கு குடு என்பதாக. அடுத்து 24 கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், அதாவது பஞ்சம் தீரும் வரையிலும், எல்லா விதமான வறட்சி முடிகிற வரையிலும் கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளையும் உன் குடும்பத்தை போஷிப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் என்றும், அது மாத்திரமல்ல, உன்னுடைய கலசத்தின் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய பானையும் சரி, எண்ணெயும் சரி, மாவும் சரி செலவழிந்து போவதில்லை. அப்படி என்றால் இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியான ஒரு புதிய காரியத்தை எனக்கு உணர்த்த தொடங்கினார். அதாவது இவங்க அந்த பஞ்சத்தை போஷிப்பது மாத்திரமல்ல, மற்றொரு பக்கத்தில் அந்த 3 வருஷம் எலியாவை போஷிப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு கடன் இருக்கிறது. அந்த கடனையும் அவர்கள் தீர்க்கும்படியாக, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து அவங்க வெளிவருவதற்கு ஆண்டவர் ஒரு வியாபாரம், இதை விற்று அவங்க வியாபாரத்தை தீர்க்கும்படியாய், அவங்க கடன் பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் முற்றிலுமாக வெளிவரும்படியாய் கர்த்தர் இங்கு உதவி செய்கிறார். அடுத்த வசனத்தில் காணுகிறோம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவன் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அநேக நாள் என்றால் 3 வருஷம். 3 வருஷம் எலியாவுக்கு சாரபாத் விதவை கொண்டு கர்த்தர் போஷிக்க வைத்தார். அதை தொடர்ந்து அந்த விதவையுடைய நிலைமை என்னவாயிருக்கும் என்றால், நிச்சயமாக மீண்டும் அவள் ஏழ்மை ஆகாதபடி, பிரச்சனையில் போகாதபடி, மீண்டும் வறுமையில, தற்கொலையில, அதாவது மனம் சோர்ந்து அவள் விழுந்து விடாதபடி கர்த்தர் போஷித்து, அவள் அந்த எண்ணெயும் விற்று அவள் வியாபாரம் பண்ணி அவள் அநேகருக்கு கொடுக்கும்படியாயும், அநேகருக்கு ஆசீர்வாதமாயும், அநேகருக்கு பிரோஜனமாயும் அவள் இருந்திருப்பாள். அவளுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இது தேவனுடைய செயல் மாத்திரம். இன்றைக்கு நமக்கு தெரியாத ஒரு வியாபாரத்தை குறித்து, தெரியாத ஒரு புதிய ஒரு வழியை குறித்து தேவன் நமக்கு உணர்த்துவார், நிச்சயமாய் காண்பிப்பார். நம்
போய்கொண்டிருக்கிற வழியில, நான் செய்கிற தொழில்ல, நான் செய்கிற வியாபாரத்துல எனக்கு நஷ்டம் ஏற்பட்டது, எனக்கு பிரச்சனை வந்தது, இனி அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு எதுவுமே தெரியாதே, எனக்கு புரியாதே, என்னிடத்தில் எந்த ஒரு பணபலமும் இல்லையே என்று சோர்ந்து இருக்கலாம். ஆனால் கர்த்தரே ஒரு புதிய வழியை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தரே புதிய ஒரு வியாபாரத்திற்கு வழியை உண்டாக்குகிறார். அதை வைத்து நாம் கடன் படாமல் கடனிலிருந்து வெளிவரும்படியாயும் இனி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாயும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து வழி நடத்தப் போகிறார். இந்த காரியத்தை குறித்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்நேரத்தில் ஆண்டவரே இயேசுவே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தாவே, சாரிபாத்தின் விதவையை நீர் போஷித்து, நீர் ஆசீர்வதித்து, அவளுக்கு இருந்த எல்லா கடன்களையும் நீர் மாற்றி போட்டு அவள் பிழைப்பதற்கு கர்த்தர் வாசலை வழியை உண்டாக்கினீர் என்றால், இன்றைக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை கர்த்தர் சகாயம் செய்வீராக, வழி உண்டாக்குவீராக. வியாபாரத்துக்கும் சரி ஆண்டவரே, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் போகிற போராட்டத்திலிருந்தும் சரி அவர்களை விடுவித்து காப்பீராக. இதோ கர்த்தாவே இயேசுவே, எல்லா கடன்களிலிருந்தும் சிக்கியிருக்கிற அனைவரையும் நீர் விடுவிப்பீராக. எல்லா உபதிரவங்களிலிருந்தும் நீர் தூக்கி எடுப்பீராக. புதிய ஒரு ஆரம்பத்தை நீர் கொடுத்து, இன்று முதல் கர்த்தர் என்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட அவர்கள் உமக்குள்ளாய் உற்சாகத்தோடு தங்களுடைய பயணத்தை தொடரத்தக்கதாய் ஆவியானவர் கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய கைவிட்டு செய்கிற எல்லா கையின் பிரயாசங்களையும் வேலைகளையும் வியாபாரங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென்.